இந்த சம்மர் டைமில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் என்னெல்லாம்? இந்த சம்மரில் நம்ம சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்சா, பர்கர், தென் ஃப்ரைடு சிக்கன், ரொம்ப காரமான உணவுப் பொருட்கள், ரொம்ப இனிப்புகளும் நம்ம தவிர்க்க தான் செய்யணும். தென் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், தென் பேஸ்ட்ரீஸ், அதோட எக்ஸஸான காஃபியும் டீயும். பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ இல்லை டின்னரோ ரொம்ப காரமாகவும் ரொம்ப ஹெவியாகவும் எடுத்துக்க வேண்டாம். நைட்டு டின்னரையும் ரொம்ப லேட்டாகவும் ரொம்ப ஹெவியாகவும் எடுத்துக்காமல், அதே மாதிரி பழங்களை நைட்டில் சாப்பிடாம, இது எல்லாத்த விட முக்கியமாக நம்ம எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது ரொம்ப சில்லுன்னு விஷயங்களை சாப்பிடக்கூடாது. சில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஐஸ் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை கோல்ட் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எம்டி ஸ்டமக்லேயும் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வெயிலில் சன் எக்ஸ்போஷரில் நல்லா எங்கேயாவது ட்ராவல் பண்ணி வெயிலில் வரும்போது வந்த உடனே வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து சில்லுன்னு எடுத்து குடிக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாடி இன்னும் ஹீட் ஆகும். இது நம்ம பாடிக்கு ஒரு விதமான சடன் ஷாக். இதெல்லாம் தவிர்த்தாலே இந்த சம்மரில் அதிகமாக எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த ஏப்பமாக வர்றது, நெஞ்சு எரியறது, வயிறு உப்புற மாதிரி இருக்கிறது, டைஜஸ்ட் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்நாக் டைமில் சிப்ஸு, இந்த கடையில் விற்கிற பேக்கெட்டில் வரக்கூடிய பொருட்கள், பேஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட் சாலடாவோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கலாம். என்னை கேட்டால் ஜூஸை விட ஃப்ரூட்டாக எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பெஸ்ட்டு ஃபுட் டு டேக் இன் சம்மரில் நம்ம எடுத்துக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபுட் என்னெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம், பப்பாளி பழம், தர்பீஸ் பழம், கிர்னி பழம், முலாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், குறிப்பாக செவ்வாழைப்பழம், இந்த நாட்டு வாழைன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியாகுமரி சைட்லலாம் பேயம்பழம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த சம்மரில் பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த பழங்கள். ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் ஜூஸ், இப்படி எல்லா வகையான பழங்களுமே நீங்கள் சம்மருக்கு ஸ்நாக் டைமில் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சம்மரில் என்னெல்லாம் காய்கறிகள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் பெஸ்ட்டு ஃபுட் ஃபார் டீஹைட்ரேஷன். வெள்ளரிக்காய் டீஹைட்ரேஷனுக்கான ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னே கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக சுரைக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், பாகற்காய், புடலங்காய், இந்த மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே நமக்கு சம்மரில் ரொம்ப நல்லது. பழங்கள், காய்கறிகள் தவிர நொங்கும் நம்ம மாம்பழம் மாதிரி தான் இந்த ஒரு சீசனில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நொங்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க, பெரியவங்களும் அதை கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம இயற்கையே நமக்கு இந்த சீசனுக்கு எதை சாப்பிட்டா நல்லதோ அந்த மாதிரி பழங்களை தான் இந்த சீசனில் அது விளைய வச்சு தரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த சம்மரில் நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக இந்த சம்மரை நம்ம கழிக்கலாம்.